ஹலோ கைஸ், இந்தியா ஃபர்ஸ்ட் கிட்ட 4th டெஸ்ட் 4 நாள் முடிஞ்சிச்சு. 5வது நாள் கடைசி டே 5. அது குரூசியலான டே 5. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 350 சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 350 இந்தியாவால் சேஸ் பண்ண முடியுமா, இல்லை 350 ரன் சேஸ் பண்ண முடியாமல் ஆஸ்திரேலியா எல்லா விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா, இல்லை சேஸ் பண்ணி இந்தியா ஜெயிக்குமா, இல்லை 2 பண்ண முடியாமல் ட்ராவ் ஆகுமா, அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான டே 5 தான். டே 5 வேறு லெவலான ஒரு அட்டகாசமான டே 5. 4:30 ஆரம்பிக்க போகுது. 4:30 வந்து உட்காந்துருங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே ஓப்பனிங் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால். எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ரோஹித் சர்மா ஏதோ பண்ண போகிறாரு, நாளைக்கு அக்ரஷன் மோடில் தான் வர போகிறாரு. டிஃபென்ஸ் மோடு பண்ணி பார்த்தாச்சு, பொறுமையாக பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே பண்ணாலுமே வந்து பேட்டில் பட மாட்டேங்குது, எதுவும் பண்ண முடியல. அதனால் ரோஹித் சர்மா நாளைக்கு வந்து ஒரு ருத்ர தாண்டு ஆட போகிறாரோன்னு எனக்கு உள்ள ஒரு சொல்லுது. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது இந்த சீரீஸில் பொறுத்த வரைக்கும். இந்த சீரீஸ் மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி ரோஹித் சர்மானா ஒரு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ரோஹித் சர்மானா ஒரு கிளாஸ் பிளேயர்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஒரு டிப்பாக இருக்குது. நாளைக்கு டே 5 அவரோட ஓப்பனிங் அந்த குரூஷியலான ஒரு ஃபாஸ்ட்டாக அடிக்கிற ரன் 6-4 அதில் மாதிரியான ஒரு ரன், அந்த ரன் தான் நம்ம சீரீஸை கைப்பற்றுமா இல்லை ட்ராவில் முடிப்போமான்றது இருக்குது. ரோஹித் சர்மா நினச்சா முடியும்.